அவங்களுக்காக இன்னொரு தடவை கடைகொடி எழுப்பி உங்களுடைய மகிழ்ச்சியை தருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம விழா ஆரம்பிச்சப்ப இந்த அரங்கத்தில் இருந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ வரவேற்பை சொல்லியிருந்தா அலை கடலென திரண்டு வந்திருக்கும். ரொம்ப யோகா இருந்தது, ஒரு சிரிப்பா இருந்திருக்கும். அதனால வரவேற்பையே சொல்லாம ஆரம்பிக்க வேண்டியதா போயிடுச்சு. நாங்கள் ஒவ்வொரு விழாவையும் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். அதனால் தயவு செய்து அடுத்த விழாவில் இருந்து சரியான நேரத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளம் போல் தமிழ் கூட்டம், வீரங்கோல் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே, மற்றுடலினால் பலராய் காண்பார் என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய சொல்லி கிடந்த இங்கு அரங்கம் நிரம்பி கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எங்களுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன உண்மையை சொல்லிட்டு என்னுடைய வரவேற்பை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். திரு பாக்கியராஜ் அவர்களும் திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் பற்றியும் பேசுவதற்கால் நிறைய பேசலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அந்த மறுபக்கத்தை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அவங்க நம்ம வீட்டில் தங்கி இருந்தப்ப இந்த 3 நாளும் எனக்கு வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. வீட்டாமா எப்போ பார்த்தாலும் பாக்கியராஜ் சார் பார்த்தீங்களா எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அவங்ககிட்ட, அவங்க பார்த்தீங்களா அவங்க கேட்டு தான் பண்றாங்க அப்படின்னாங்க. அது அவங்களுடைய கண்ணோட்டம். ஆனா நான் பூர்ணிமா எடுத்த பாக்குறப்ப அவருக்கு பாக்கியராஜ் சார் எள்ளுன்னா இவங்க எண்ணெயா இருக்காங்க. இவங்க எது கேட்டாலும் உடனே என்ன வேணும்னு கேட்டு செய்யறாங்க. ஆனா நம்ம நிலைமை அப்படியா? அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேரும் பொறுமையின் சிகரம், ஒருவருக்கு ஒருவர் மிகவும் பொருத்தமானவர்கள். அந்த உயர்ந்த உள்ளங்களை நம்முடைய பொங்கல் விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நம்ம பூர்ணிமா மேடம் நீங்க கத்துக்கணும். 30 நிமிடத்தில் விழாவுக்கு தயாராவது எப்படி? நாம எல்லாம் 3 மணி நேரம் எடுத்துக்கிறேன்னு நேற்று புதுமைக்கல்ல ஒருத்தர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இந்த நம்ம மேடம் 17 நிமிஷத்துல வந்தாங்க, 4:30 மணிக்கு வந்தாங்க, 5 மணிக்கு வெளியே வந்துடுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இது பெண்களுக்கு நல்ல ஒரு இது. அவங்க பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டுங்க. அடுத்ததாக நமது சங்கத்திற்காக உங்களுக்காக பணியாற்றிய முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தன்னுடைய வாழ்நாளையே தமிழ் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்த புலவர் தமிழறிஞர் திரு சவரிமுத்து ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது சங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து நம்மள் ஒரு அங்கமாக இருக்கும் நம்முடைய ஆதரவாளர்கள், ஸ்பான்சர்ஸ் அசோக், தியாகராஜ ஷர்மிளா மற்றும் டாக்டர் அருண்குமார் அண்ட் லட்சுமிகாந்த் அவர்களை வரவேற்கிறேன். உங்கள் மகிழ்ச்சிக்காக பல நாள் பயிற்சி எடுத்து எங்கள் குழுவுடன் இணைந்து உங்களை மகிழ்ச்சி வளர்ச்சியில் ஆற்றிக் கொண்டிருக்கும் கலைஞர்களை வருக என்று வரவேற்கிறேன். இவைகளுக்கெல்லாம் மேலாக இந்நாள் ஒரு பொன்னாள், எந்நாள் உன்னால் என்றில்லாமல் நம்மால் என கூடி திரளாக வந்திருக்கும் சிகாகோ தமிழ்ச்சங்கம் எனும் ஆலமரத்தின் விழுதுகள், கோபுர கலசங்கள், வெற்றி விழா நாயகர்கள், சிகாகோ வாழ் தமிழ் நெஞ்சங்களான உங்களை, எனது உடற்பிறப்புகளை வருக வருக என்று வரவேற்று இந்த சிகாகோ தமிழ்ச்சங்கம் மகிழ்வடைகிறது. இன்னும் ஒரு சில கருத்துக்கள். நாங்கள் நிறைய மாற்றங்கள் செய்ய இருக்கிறோம். எங்களுடன் வாருங்கள், வந்து இந்த பயணத்தின் அங்கமாகுங்கள். இது இரட்டை மாற்று வண்டி பயணமாக இருக்கட்டும். உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை முயற்சி செய்கிறோம். எங்களை வீட்டில இருந்து அடிச்சு வெளியே வரல. நாங்கள் இதுக்கு சங்கத்துக்காக வேலை செய்ய தயாரா இருக்கோம். அடுத்தது உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கும் நிகழ்ச்சிகள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி விளையாட்டு தினம், ஏப்ரல் மே மாதம் முதல் வாரத்தில் தமிழ் இலக்கிய கருத்தரங்கு மற்றும் ஒரு டவுன் ஹால் மீட்டிங் வைக்கலாம் இருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து எங்களுக்கு அந்த ஆதரவை கொடுங்கள். எங்களுடைய குறிக்கோள் சங்கத்தை உங்களுடன் இணைந்து வலுப்படுத்த வேண்டும் என்பது. விழா மற்றும் செயல் திட்ட குழுவில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க நாங்கள் ஆவலாக உள்ளோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ எங்களை நாடுங்கள். உங்களோடு சேர்த்து சங்கத்தை வளர்ப்போம். நாமெல்லாம் இணைந்தோம் தமிழால், கடந்தோம் தடைபட, தொடர்வோம் பணி சில,
அனைவரும் நலமிக என்று கூறி இந்த விழா ஒரு கூட்டு முயற்சி விழா. விழா குழுவும் மற்ற உறுப்பினர்களும் அயராது பாடுபட்டார்கள். அதனுடைய பலனை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரையும் மறுபடியும் வருக என்று வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.